ராம் சீதா சீரியலில் ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த பீக் எபிசோடுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. மகா வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீதா வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் வந்து நம்ம கௌரவத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டே தூங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பக்கத்தில் சேது தூங்கினதுக்கப்புறம் கீழே மாடிப்பேட்டிலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே வந்து யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி இது அவமானத்துலேருந்து மீள போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இப்போ டுமில்னு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே மகா வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுவுறாங்க. கீழே விழுவுறப்ப சிலிண்டர் பக்கத்தில் இருந்தது லேசாக தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டோன்னே சுவிட்சில் பட்டோன்னே எலக்ட்ரிக் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுது. ஆனோன்னா வந்து லைட்டாக வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த நேரம் பார்த்து வந்து செல்வி எந்திரிச்சிடுறாங்க. செல்வி எந்திரிச்ச வேகத்துக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்த ஆரம்பித்தோன்னா மொத்த குடும்பமும் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்க சீதா அம்மா வந்து எல்லோரும் ஓடி வராங்க. சேது வந்து பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றலான்ட்டு போகிறாங்க. அவங்க வந்து அசைவோடு தான் இருக்காங்க. ஆனால் கிட்டக்க வந்து தீப்பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கனால அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்தோடனே வந்து என்ன ஆச்சு, ஒன்றும் தைரியமாக இருங்க, சேது அழாதீங்க, பாருங்கள் குழந்தைங்க எல்லோரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்கள் தான் சாந்தப்படுத்தணும், சித்தின்னு அழுதுகிட்டு இருக்கப்போ வந்து சேது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியப்படுத்துங்க அப்படின்னா, எப்படி சார், எங்கள் குடும்பத்தோட ஆணி வேறே அவள் தான், அவள் இல்லைன்னு நினைக்கும் போது என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சீதா வந்து சொல்கிறாங்க, நிச்சயமாக இதில் வந்து ஏதோ ஒரு பின்னணி இருக்குது, ஏன்னா டுமில்னு சவுண்டு கேட்டிருக்கு, யாரோ வந்து அவங்க விடக்கூடாது, அவங்க யார் இதை செஞ்சாங்கன்னோ அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை கிடச்சே ஆகணும்னு சீதா தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து பேச ஆரம்பித்தோடனே அர்ச்சனாவோட ஃபேஸ் வந்து திருட்டு மொழி முடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் சுபாஷும் முடிக்கிறாங்க. அவங்க 2 பேர் தான் யாரோ ஒருத்தங்க ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் அந்த சீனில் பார்த்தோன்னே தெரியுது. அடுத்தது வந்து போலீஸ் வந்து கூப்பிட்றாங்க செல்வியை தனியாக கூப்பிட்டுட்டு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தானே ஃபஸ்ட்டு பார்த்தது அப்படின்னு. ஆமாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம டிஎஸ்பி. அப்போன்னு பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் தானே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. ஆமாம் சார், நான் தான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன பார்த்தீங்கிறது பதட்டப்படாமல் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் வந்து நம்ம அடுத்தது யார் இது பண்ணாங்கங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சத்தம் கேட்டுச்சு, சத்தம் கேட்டோன்னே கிட்டக்க போனேன், எப்படி வந்து தீ பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை சார் நாங்கள் மறந்து போய் சிலிண்டர் வச்சுருந்தேன், அதனால வந்துச்சு, கிட்டக்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அவங்க உங்களை பார்த்து பேசினாங்களா அப்படின்னா, ஆமாம் பேசினாங்கன்னு சொன்னோன்னே அர்ச்சனா வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை சார் என்னை பார்த்து கையசைச்சாங்க, அவங்கள வந்து காப்பாற்ற முடியலங்கும்போது என்னால் கிட்டக்க போகலான்னு பார்த்தேன், அப்போ வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லா விளக்கமும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து தனியாக வந்து அர்ச்சனா போயிடுறாங்க. போயிட்டு வந்து கல்பனாக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், சொன்ன மாதிரியே நீ அசத்திட்ட போ, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி முடிப்பேன்னு அப்படின்னு. இருந்தாலும் பார்க்க பாவமாக இருக்கேன். ஆமாம், நீ இப்போ பாவம்னு சொன்னா அவங்க திரும்பி வந்துட போகிறாளா, சொன்னதெல்லாம் போகட்டும், எனக்கு வந்து பேமெண்ட்டை கரெக்டாக அனுப்பி விடு, நான் வந்து செட்டில் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு 2 நாள் கழித்து பொறுமையாக அனுப்பிக்கலாம் அப்படின்னா, உனக்கு பொறுமையாக அனுப்புகிற லெவலுக்குலாம் டைம் கிடையாது, சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக வந்தாகணும். ஏன்டி உன் தங்கச்சிக்காக அக்காக்காக இது கூட செய்ய மாட்டேன் அப்படின்னா, இந்த தங்கச்சி அக்கா பிரச்சனை எல்லாம் நமக்கு பேசிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணல நம்மளை மேலே அனுப்பிடுவாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இவ்வளோ கராராக இருக்கா, சரி நம்ம காசு அனுப்பிடுவோன்னொன்னே. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் சுபாஷ் வந்து ஃபோன் பண்ணி இன்னொரு ரவுடிக்கு பேசுகிறாப்புல, டேய் நீ கலெக்டடா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னோன்னே அதே டைலாக்கை பேசுகிறாங்க. ஆமாம், மரியாதை காசு அனுப்பி விடு அப்படின்னோன்னே இங்கே சுபாஷ் வந்து அனுப்பி விட்றாங்க. சீதா வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக சார், இது ஒரு நிச்சயமாக வந்து இந்த கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும், இது வந்து அவங்க வந்து நல்ல இந்த குடும்பத்தை வந்து தாங்குன்னு தாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்ததுக்கு கரெக்டாக வந்து வந்துடுறாப்புல இந்த விஷயம் தகவல் தெரிஞ்சு ராம் வந்தோடனே கதறி அழுகுறாங்க. அவன் வந்து மகாவை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு வந்தோடனே கீழே வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணுறப்ப வந்து எல்லாம் தங்கச்சியிலேருந்து எல்லோரும் பார்த்துட்டு வந்து கதறி அழுகுறப்ப வந்து ஒவ்வொருத்தராக வந்து மண்ணை போட்டு முடிக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போன்னு பார்த்து மகாவுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தைரியமாக இருந்தது, இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்தது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு மகாக்கு பேக்ரவுண்ட் சாங்கு போட்டு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் நடந்தது எல்லாமே சாங்காக ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சேது வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாரு ராம், நிச்சயமாக வந்து நீ வந்து தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும், மகாவை யார் இப்படி பண்ணாங்களோ அதுதான் உன்னோட கேஸாக இருக்கணும், நிச்சயமாக அவங்களுக்கு விட்டுறக்கூடாது ராம் அப்படின்னு சொன்னோன்னே, சத்தியமாக சொல்கிறேன் மகா சித்தி மேலே இதுக்கு யார் பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்காமல் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அர்ச்சனாவும் சுபாஷும் ஜெர்க்காகி பயந்து நடுங்கிறாங்க. இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டுன்னு சுபாஷ் சொன்னோன்னே, ஏன் இப்போ பேசினா என்ன பிரச்சனை அப்படின்னு சீதா எடுத்து கேள்வி கேட்குறாங்க. பாஸ் எனக்கு
எனக்காக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, நிச்சயமாக நீங்கள் தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும், அவங்கள பழி வாங்காமல் விடக்கூடாது, பாவம் இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது நம்ம அப்படின்னு சொன்னோன்னே, கவலைப்படாதீங்க யாரும், நான் ஒன்றும் அப்படிலாம் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் வந்து சோகமாக இருக்கப்போ வந்து சீதா அம்மா வந்து யார் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ வேற டுமில் டுமில்னு பண்ணிக்கிட்டு இருந்தே, அதனால் உனக்கு பிரச்சனை வந்துடுமா? அதெல்லாம் வராதுமா, நம்ம தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணும், தப்பு செய்யாதவங்க நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் சூப்பராக முடிக்கிறாங்க.